நான் ஒரு 18 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு படம் டைரக்ட் பண்ணேன். 21 மினிட்ஸ் ஃபிலிம். இன்டர்வல் இருக்கும் என் கதை தான். என் கதை அப்படியே இருக்குது, ஷார்ட் பை ஷார்ட் அப்படியே இருக்குது. அது என்ன காப்பி அடித்தாங்க நான் சொல்ல, எல்லாருக்கும் ஒரே தாட்ஸ் வருது. படம் ஃபுல்லாக என்டர்டைனிங்காக இருக்குது. எல்லோரும் என்ஜாய் பண்ணலாம், ஃபேமிலியெல்லாம் என்ஜாய் பண்ணலாம். பட் ஆக்சுவலி ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி ஜானே பி தோ யார்னு ஒரு ஹிந்தி படம் வந்துச்சு. அதெல்லாம் ஒரு டெட் பாடி வச்சு தான் அதெல்லாம் கதை. அதுக்கப்புறம் சூப்பர் டீலக்ஸில் ஃபஸ்ட் எபிசோடு அதுதான். அப்போது இந்த படத்தில் என்ன ரிப்பீட் ஆகுதுன்ட்டா, இந்த கரண்ட் அடிக்கிறது இல்லையா, இது நிறைய படத்தில் வந்துகிட்டே இருக்குது. ஃப்ரெண்ட்ஸில் வந்துச்சு. அதில் 4 பேர் பிடிச்சிக்கிறாங்க, 4 பேருக்கும் கரண்ட் அடிக்குது. அது ரீசெண்டாக அந்த லேடி ஹீரோயின், காமெடி ஹீரோயின் இருக்கா இல்லையா, வேம்பியில் எல்லாம் ஆக்ட் பண்ணாங்க இல்லையா, அவங்க கூட ஒரு படத்தில் இந்த கரண்ட் அடிக்கிறது வந்துச்சு. இதில் கரண்ட் அடிக்கிறதெல்லாம் வருது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் ரிப்பீட்டடாக வந்துட்டுருக்கு. நிறைய காமெடி ஆர்டிஸ்ட் இருக்காங்க. ஒரு 20-24 காமெடி ஆர்டிஸ்ட் இருக்காங்க. ஒரு 5 பேர் பணம் சம்பாதத்துக்கு எப்படி என்னென்ன பிளான் பண்ணிகிட்ருக்காருன்ட்டு ஒரு டெட் பாடியாக மையமாக வச்சுட்டு இந்த படம் போகிறது. சாங்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது, ரீரெக்கார்டிங் எல்லாம் நல்லா இருக்குது. பார்க்கலாம், ஃபேமிலியும் பார்க்கலாம், சில்ட்ரனும் பார்க்கலாம், சந்தானம் ஃபேன்ஸ் கூட பார்க்கலாம். ஒர்க் அவுட் ஆகிருக்கு. பட் நான் சொன்னேன் இல்லையா, நான் ஒரு படம் எடுத்திருக்கேன், வெட்டிங் ஆனிவர்சரின்ட்டு 2006. ஓகே, நானும் காமெடியை தான் எடுத்திருக்கிறேன். அதில் ஒரு 60% அப்படியே வருது, ஈவன் ஷார்ட்ஸ் அப்படியே வருது. நல்லா இருக்கு, என்டர்டெய்னிங்காக இருக்குது. இந்த மாதிரி சம்மரில் எல்லோரும் வந்து சிரிச்சுட்டு போகலாம், அந்த மாதிரி நல்லா எடுத்திருக்காங்க. இல்லை, படத்தில் பிகினிங்லேயே நிறைய ரெஃபரன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், அந்த டெட் பாடியை எப்படி வெளியே எடுத்துகிட்டு போகலான்னு பிளான் பண்ணுறாங்க இல்லையா, அப்போ சொல்கிறாங்க சூப்பர் டீலக்ஸ் பற்றி பண்ணலாமான்ட்டு. அது எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் இன்னொரு படம் சொல்கிறார், நாகேஷ் டெட் பாடியை நடிச்சிருப்பாங்க, அதை பற்றி சொல்கிறாரு. ஸோ அதனால் நிறைய படத்து ரெஃபரன்ஸ் வந்துகிட்டே இருக்குது. என் படம் தான் ரெஃபரன்ஸ் வரல. நான் பண்ண படம் ஒரு 9000 பீப்புள் பார்த்துருக்காரு. 2006 எடுத்தது. ஃபஸ்ட்டு இன்டர்வல்ல இருக்கும் 80% நான் சொன்ன கதை தான். பட் அவங்க எடுத்தாங்கன்னு நான் சொல்ல, பட் அதே மாதிரி இருக்குது. என் ஷார்ட் ஃபிலிம் பேர் வெட்டிங் ஆனிவர்சரி, LKG ஃபிலிம்ஸ், vimeo.com. முடிஞ்சால் பாருங்கள், என்கிட்ட சும்மா சொல்லக்கூடாது. அந்த படம் பார்த்தா உங்களுக்கே தெரியுது.